இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 4 men and 4 women சேர்ந்து ஒரு ஒர்க் வந்து 3 டேஸில் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை 2 men and 5 women சேர்ந்து 4 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எடுக்கலன்னா let the time taken for one man to complete the work equal to x. அதாவது ஒன் மேன் வந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிக்கிற டைம், அதாவது எத்தனை டேஸ்ன்றதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி let the time taken for one woman to complete the work y அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒன் மேன் வந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிக்க ஒரு 5 டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது x equal to 5. அப்போது ஒன் டே ஒர்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 1/x அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1/xனா அதாவது 1/5 ஆஃப் த ஒர்க். இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா let the work done in 1 day by one man 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி let the work done in 1 day by one woman என்ன equal to 1/y. இப்போது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. அதாவது ஒன் மேன் வந்து ஒன் டேயில் 1/x ஒர்க் பண்ணலான்னா அப்போது 4 மேன் வந்து என்ன பண்ணலாம், 4/x ஒர்க். அதே மாதிரி 4 உமன் வந்து ஒன் டே ஒர்க் எவ்வளோ பண்ணலாம், 4/y. ஆனால் அவங்க கொடுத்தது என்ன, 4 men and 4 women can finish a work in 3 days. அப்போது ஒன் டேக்கு வந்து 4/xனா அப்போ 3 டேஸ்க்கு என்ன வரும், 4/x into 3. அதே மாதிரி ஒன் டேக்கு வந்து 4/yனா 3 டேஸ்க்கு என்ன வரும், 4/y into 3. அப்போ நம்மளுக்கு எப்படி வரும், 12/x plus 12/y. இப்போ இந்த 12/x plus 12/y equal to 1. ஏன்னா இந்த டேஸ்க்குள்ளே அவங்க அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Work done in 1 day by one man நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1/x. அப்போது ஒர்க் டன் இன் 1 day by 2 men என்ன, 2/x. அதே மாதிரி ஒர்க் டன் இன் 1 day by 5 women என்ன, 5/y. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 men and 5 women can finish the same work in 4 days. அதாவது ஒன் டேக்கு வந்து 2/x, அதே மாதிரி 5/y. ஆனால் அவங்க கொடுத்தது என்ன, 4 days. அப்போது 2/x கூட 4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2/x வந்து 1 day, அப்போ 4 டேஸ்க்கு 2/x into 4 plus 5/y into 4. ஏன்னா 5/y வந்து 1 day, அப்போ 4 டேஸ்க்கு 5/y into 4. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 4 8/x plus 5 into 4 20/y equal to 1. இப்போது கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் வந்து இங்கே நம்ம எழுதியாச்சு. இதில் 1/xை நம்ம a அப்படின்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி 1/yயை b அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், 12a plus 12b equal to 1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 8a plus 20b equal to 1. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். அதாவது ax equal to b. a வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, 12, 12, 8, 20 இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன, வேரியபிள்ஸ், அதாவது காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் என்ன, a b ஈக்குவல் டு கேபிட்டல் B. இந்த b வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போது வேல்யூஸ் என்ன, 1 and 1. இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் என்ன, x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்ட்டு b. ஃபஸ்ட்டு நம்ம a இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். a மேட்ரிக்ஸ் தான் இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போது a இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of a இன்ட்டு adjoint of a. ஃபஸ்ட்டு determinant of a மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது determinant of a ஈக்குவல் டு 12 into 20 minus 8 into 12. அப்போ ஆன்சர் என்ன வரும், 12 into 20 வந்து என்ன, 240 minus 8 into 12 என்ன, 96. அப்போ 240 minus 96 வந்து 144. அதாவது determinant of a வந்து 144 which is non-zero. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், a inverse exist. அடுத்து வந்து adjoint of a வந்து பார்க்கலாம். இப்போ adjoint of a மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint எப்படி வரும், இந்த ரெண்டு வேல்யூஸும் ஸ்வாப் ஆகும். அப்போது 20, 12. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சைன் மாற்றி எழுதணும். அதாவது 12 வந்து -12 ஆகும், 8 வந்து -8 ஆகும். இப்போது a இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், 1/determinant of a. determinant of a ஓட வேல்யூ என்ன, 144 இன்ட்டு adjoint a மேட்ரிக்ஸ். ஸோ இதான் வந்து a இன்வர்ஸ். இப்போது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா என்ன, x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்ட்டு b. எக்ஸ் வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், அது வந்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்ட்டு b வந்து காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போது மேட்ரிக்ஸும் இந்த வெக்டரும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம், 1/144. இப்போது 20 into 1 வந்து 20 ப்ளஸ் -12 into 1 என்ன, -12. அடுத்து -8 into 1 என்ன, -8
ப்ளஸ் 12 into 1 என்ன ப்ளஸ் 12. இது வந்து இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போது 1/144 20 minus 12 என்ன 8 minus 8 plus 12 என்ன 4. இப்போது இந்த 144 உள்ளார டிவைட் பண்ணலாம். அதாவது 8/144 அடுத்த எலிமெண்ட் என்ன 4/144. அப்போ ஆன்சர் என்ன வரும் 8/144 வந்து 1/18. அதே மாதிரி 4/144 என்ன 1/36. அதாவது a and b ஓட வேல்யூஸ் வந்து 1/18 and 1/36. ஸோ a வந்து என்ன 1/18, அதுக்கப்புறம் b வந்து என்ன 1/36. a வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் 1/x. அப்போ 1/x ஈக்குவல் டு 1/18. அதே மாதிரி b வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் 1/y. அப்போ 1/y ஈக்குவல் டு 1/36. இப்போ x ஈக்குவல் டு 18 and y ஈக்குவல் டு 36. x வந்து என்ன the total number of days for one man to complete the work. அப்போ x ஈக்குவல் டு 18 days. y வந்து என்ன the total number of days taken for one woman to complete the work. அப்போ y equal to 36 days. இதான் வந்து 4th questionோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.